Sorry, bro. Sorry. He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் விற்றுவிட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக? மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். How does he control him? He controls him through the Epstein files. அவர் யாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? He controls him because he knows Narendra Modi's financial system. He understands Narendra Modi's link with Adani. நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த தேசத்தை விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். Narendra Modi is controlled by Donald Trump and Narendra Modi wants to do the same to the Chief Minister of Tamil Nadu. நரேந்திர மோடி என்ன நினைக்கிறார்? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். தமிழ்நாட்டிலும் முதலமைச்சராக இருப்பவரை கட்டுப்படுத்த முடியும், ஆட்சி கொண்டு வர முடியும் துடிக்கிறார். That is why he wants to put the AIDMK in power in Tamil Nadu. அதுதான் உண்மையான அதிகாரம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பிரேமலதா செய்த 3 சம்பவத்தால் ஒருவேளை இவர் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோ என்று திமுகவினர் பதறுகின்றனர். சம்பவம் 1. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதே சேலம் மேடையில் மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டியை பிரேமலதா புகழ்ந்து தள்ளியது பக்கத்தில் இருந்த ஸ்டாலினை தூக்கி வாரி போட்டது. அதே போல இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், அதுக்கான உரிய தொகை நமக்கு மரியாதையோட திரும்பி வருது. சம்பவம் 3. மொத்த திமுகவும் திருப்பரங்குன்றம் தீபத்துக்கு எதிராக நிற்க அங்கு பிரச்சாரம் செய்த பிரேமலதா முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும் என்று தெரிவிக்கவிட்டார். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், ஒளியேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவரு இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். உங்கள்கிட்ட ஒருத்தரை பத்தி கேட்கிறேன், அவரை பத்தி தெரியுமா? தியாகராஜன் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. தியாகராஜன் தெரியாதா? அவர் பேருக்கு முன்னாடி அவரோட பரம்பரை பேர் எல்லாம் போட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? அவர் அப்பா பேரு, அவர் தாத்தா பேர் எல்லாம் இனிஷியல் போட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க குடும்பத்துடன் இணைத்து பேசப்பட்டால் மட்டுமே இவர் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏசி சண்முகம் ஒரு கார்டு எடுத்து போடுறாரு, போட்டோ கார்டு சுந்தர்சி 15 நாள்ல பட்டைய கிளம்புறாப்ல. யதார்த்தம் ஏன்னா ரொம்ப படிச்சவன்றாங்க, வாட்செல்லாம் 2 வாட்டி கட்டிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஜனங்கிட்ட பேசும்போது எல்லாம் பண்றேன், ரோடு ஏன் இவ்வளவு மோசமாகுது கேட்டா, பேங்க்ல வேலை செஞ்சேன், உள்ளூர் அரசியல் பேசுறேன், உலக முதலீட்டு அமெரிக்கா ரிட்டர்ன் எல்லாம் சொல்றேன், காவாகுது, நாய் படுத்து கிடக்குது. இது வந்து இவ்வளவு நாளா செய்ய முடியாது. எம்எல்ஏவும் செய்யல, அமைச்சராயும் செய்யல, பெரிய ஆளுங்க நீங்க கூட்டுக்கிட்ட வந்தா 1 கிலோமீட்டர்ன்றாங்க, ஆளு பார்க்க முடியலன்றாங்க. என்ன இதுக்கு எதுக்கு எம்எல்ஏ, இதுக்கு எதுக்கு பிடிஆர்? என்ன பத்தி பேசுறேன்? ஆமாப்பா நான் கூத்தாடி தான். உங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருப்பா? என்ன சொல்றியாப்பா? போய் உதயநிதி கிட்ட சொல்லியாப்பா? அது மாதிரி இது வந்து என்னன்னா, இன்னொன்னு அவருக்கும் வந்து ஒரு படத்துல எல்லாம் நடிச்சதுனால அறிமுகம் தேவையில்ல. அரண்மனை 2 அரண்மனை 3ன்றாங்க. ஆமாப்பா அரண்மனை தான்ப்பா, நிறைய பேயெல்லாம் ஓட்டிக்கிறேன், இப்ப பேய் ஓட்ட வந்து நான் பண்றேன். இது வந்து அப்படின்னா ஜனங்க கிட்ட கனெக்ட் ஆகுது. யாருமே பிடிஆருக்கு இப்படி ஒரு பிரச்சாரமா டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ நிதி போய் சேரல. खत्म, बाय बाय, टाटा. அது மட்டும் கிடையாது, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எல்லா இடத்துலயும் கஞ்சா போதை, இதுதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. I don't care.
நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இதெல்லாம் பேசக்கூடாதா எதிர்கட்சியில இருக்கிறவங்க? இது மினி எமர்ஜென்சி இல்ல, ரியல் எமர்ஜென்சியை விட மிக மோசமான ஒரு மேஜர் எமர்ஜென்சியா தான் இன்னைக்கு இந்த தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்தியன் தாத்தா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட சூப்பரான ஒரு தாத்தா தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு. இந்தியன் தாத்தாக்கும் இந்த தாத்தாக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அத கடைசியில சொல்றேன். இவருக்கு ஒரு மனைவி கிடையாது, மனைவி, இணைவி, துணைவின்னு 3 பேர் உண்டு. நிறைய குழந்தைகளும் உண்டு. கம்யூனிசம் ஐடியாலஜிக்காக லெனின் ஒரு மகன், ஜாதி ஓட்ட கவர் பண்றதுக்காக மொழிக்கணின்னு ஒரு மகள், கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக கிரி அழகு அப்படின்னு ஒரு மகன். இன்னும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அழகழகா பிரிச்சு கொடுத்திருப்பாரு. சினிமா, பத்திரிகை, மீடியா, அரசியல் அப்படின்னு இவரு கால் வைக்காத இடமே இல்ல. மக்களாட்சியில தன்னோட வாரிசுகளை வச்சு அரசியல் பண்ணி மன்னராட்சி போல மாத்தி விட்டாரு. இவரோட மகன் தான் எக்ஸ் சிஎம் லெனின். இவரோட பேரன் தான் எக்ஸ் டெப்டி சிஎம் வாரிசு நிதி. இவரோட கொள்ளு பேரன் துன்ப நிதி இப்ப ட்ரைனிங்ல இருக்காரு. ஃபியூச்சர்ல அவர் தான் தமிழ்நாட்டை நாசம் பண்ண போறாரு. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர. ஆலமரம் போல ரொம்ப ஆழமா தன்னோட கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு அந்த ஆலமர குடும்பம், இன்னும் சொல்ல போனா சூரிய வம்ச குடும்பம் செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தா ஊழல்லையே வளர்ந்தாரு, ஊழலையும் வளர்த்து விட்டாரு. தமிழர்களோட துரோகி இவரு. இவரோட தாய்மொழி தெலுங்கு. அதனாலதான் இவருக்கு முத்தெலுங்கு அறிஞர் அப்படின்னு பட்டமும் கொடுத்திருக்காங்க. 9ஆம் கிளாஸ் ஃபெயில், ஆனா பட்டத்தை பாத்தீங்களா, முத்தெலுங்கு அறிஞரா. தன்னை தெலுங்கர்னு சொல்ல மாட்டாரு, தமிழர்னு சொல்ல மாட்டாரு, திராவிடர்னு சொல்லி தன்னோட தெலுங்கு ஐடென்டிட்டியை தமிழர்கள் கிட்ட மறைச்சிட்டாரு. அதனாலதான் இவரை தெலுங்கு திராவிடர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். இவரால தன்மானமிக்க தெலுங்கர்களோட இமேஜும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இவர் எப்பவும் மஞ்சள் துண்டு போட்டிருக்கிறதுனால இவரை மஞ்சள் துண்டு தாத்தான்னு பண்போடு அழைக்கலாம். மஞ்சள் துண்டு ஏன் போட்டிருக்காருன்னா, இவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி கொடுத்த விஜயநகர அரசோட வாரிசுகள். இந்த விஜயநகர அரசோட கொடி கலர் மஞ்சள். ஸ்டார்டிங்ல இந்தியன் தாத்தாக்கும் இந்த மஞ்சள் துண்டு தாத்தாக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்தியன் தாத்தா இப்ப இந்த மஞ்சள் துண்டு தாத்தா கேங்ல தான் ஐக்கியமாயிருக்காரு. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். யாரெல்லாம் டிஎன்கே ஓட்டு போறீங்களோ அவங்க சொல்றேன். யாருமே இந்த விரல டிஎன்கே பக்கம் போகும்போது நீங்க வெளியே போய் யோசிக்கணும். 4000 கொலை, 10,000 ரேப்பு, 80 வயசு கிழவி, 3 வயசு குழந்தை, குடும்பம் போச்சு, வாழ்க்கை போச்சு, ஊழல், ஐயோ அப்படி போயிட்டு அது போய் அப்படி மீறி அழுத்தலாம் அப்படின்னா இவ்வளவு குடும்பம் பாவம் சும்மா விடுமா? நம்மள சும்மா விடுமா? இது நான் பாத்தீங்கன்னா சத்தியமா போலிங் போலிங் நான் இப்ப மத்த கட்சிகளை இவங்களுக்கு ஓட்டு போட அவங்க போடுறா சொல்லவே இல்லை. டிஎன்கே ஓட்டு போறவங்க நான் சொல்றேன். ஓட்டு போக கண்டிப்பா ஞாபகம் வந்தானே ஆகலாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரு பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார்.